சென்னையில் கஞ்சா மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை போலீஸார் கட்டுப்படுத்தியிருக்க நிலையில் அடுத்த கட்டமாக மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிக அளவில் உருவாகி வருது. இதை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை மாநகர போலீஸார் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு குழுவை உருவாக்கி நடவடிக்கை எடுத்து வராங்க. குறிப்பாக போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்படும் நபர்கள் பெரும்பாலும் கிரிண்டர் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான டேட்டிங் ஆப்ஸ் மூலமாக தான் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக போலீஸார்கிட்ட வாக்குமூலம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுறவங்களை கைது செய்யும்போது 10ல் 5 பேர் இந்த கிரிண்டர் ஆப் மூலமாக தான் தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த செயலியை பயன்படுத்தி போதைப் பொருட்களை விற்பனை செஞ்சு வந்ததும் தெரிய வந்திருக்கு. இதனால் போதைப்பொருள் ஊடுருவ காரணமாக இருக்கக்கூடிய இந்த கிரிண்டர் ஆப்பை தமிழகத்தில் தடை செய்யணும் அப்படின்னு ஆதாரத்தோட தமிழக அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் கடிதம் எழுதியிருக்கதா தகவல் வெளியாகியிருக்கு. உடனடியாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. ஆனாலும் இந்த கிரிண்டர் ஆப்பை ஒரு சோஷியல் ஆப் தான் அப்படிங்கிற மாதிரியும் பலர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்லேயும் இன்டர்நெட்லேயும் எல்லாமே கிடைக்குது. ஆனால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நாம் தான் பார்த்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் பலர் தங்களோட கருத்துக்களை தெரிவித்து வராங்க. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.